கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 41வது சங்கீதம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் சிறுமைப்படுகிறவர்கள் மேல் சிந்தை வைக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அநேகர் இந்த பூமியில் கர்த்தருக்காக சிறுமைப்படுகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக சிறுமைப்படுகிறார்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சிறுமைப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல் சிந்தை வைத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இனி இந்த பூமியில் பல விதங்களில் சிறுமைகளை, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மேல் சிந்தை வைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அவர்களுக்கு அந்த சிறுமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்து கர்த்தருடைய கிருபையினால அவங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அப்படி நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு நாள் வந்துச்சுன்னா, தீங்கு நாளிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். யார? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் தீங்கு நாட்களில் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் இந்த பூமியில் சிறுமைப்படுகிறவர்கள் மேல் சிந்தை வைக்கிறது இல்லை. நல்ல பெருமையா இருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க, செழிப்பா இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களையே சிந்திக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாய் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனாய் வாழணும்னு வேதம் சொல்லுது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்படுகிறவன் மேல் சிந்தை வைத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு நாட்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். அதோடு மாத்திரமல்ல, 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் தீங்கு நாட்களில் விடுவிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை பாதுகாத்து, அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வன், பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற நாம் சிறுமைப்படுகிறவர் மேல் சிந்தை வைத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை உயிரோடு வைக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை பாக்கியவான்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பெரிய கிருபையினால் இறங்கும். கர்த்தாவே, சிறுமைப்படுகிறவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்படுகிறவர் மேல் சிந்தை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க, உபவாசிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, கர்த்தாவே, அவர்கள் சிறுமையிலிருந்து வெளியே வருவதற்கு என்னென்ன உதவி ஒத்தாசைகள் செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்து வாழுகிற கிருபைகளை தார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனை கர்த்தர் தீங்கு நாளில் விடுவிக்கிறீர், அவனை பாதுகாக்கிறீர், அவனை பராமரிக்கிறீர். கர்த்தாவே, அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடாமல் பாக்கியவனாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள், இந்த கிருபையாக எங்கள் எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதித்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.